Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல கடையில வாங்குற லஞ்ச் பேக் மாதிரியே அப்படியே ஒயர் கூடையில எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த ஷேப்பே பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மேல் பக்கத்துல அப்படியே கர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். வழக்கம் போல டாப்பை க்ளோஸ் பண்ணி இதுக்கு ஜிப்பை அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கோட மேல் பக்கத்துல ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி பாக்கெட்லயும் ஷேப்பை கொண்டு வந்திருக்கேன். இந்த பேக்குக்கு நியூ மாடல்ல ஹேண்டிலும் பின்னியிருக்கேன். இதுக்கு பாக்கெட் எப்படி பின்றது, ஜிப்பை எப்படி அட்டாச் பண்றது, ஹேண்டில் எப்படி பின்றதுன்னு அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேக் மட்டும் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த பேக் பின்றதுக்கு 19 ஒயர், ஒரு ஒயரும் 7 அடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 3 அடி விட்டுக்கோங்க. 1 2 3 ஃபுல் ஸ்கேல் அளந்து அதுக்கப்புறமா பாதி ஸ்கேல் வரைக்கும் அளந்துக்கோங்க. இதுதான் 3 அடி. ஒயரை மெஷர் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். 3 அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 3 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது 7 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை எடுத்து இப்படி மேலே பற்ற மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து மேலே இருக்கிற இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். ஃபர்ஸ்ட் ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு ஒயர் பெருசாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ அடுத்து 2வது ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது 2வது நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணணும். ஒயரை சரி சமமாக மடித்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இதே மாதிரி 4வது கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போது 4 ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி கட் பண்ண 19 ஒயரையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு நம்ம 3 அடி ரன்னிங் ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பேக் பின்றதுக்கு 2 ரோலுக்கும் அதிகமாக ஒயர் தேவைப்படும். இப்போது கட் பண்ண 19 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசையும் கீழ் பக்கத்தில் 4 வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். 2வது வரிசை பின்றதுக்கு லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் பின்னோம் இல்லையா, அதே அளவுக்கு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விடுறோம் இல்லையா, அதுவும் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போது அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுட்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு வரிசை ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். டைட் பண்ணிகிட்டே நாட் போடுங்க. இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் மட்டும்தான் லூஸ் வரும். அடுத்த வரிசை வந்துட்டு கரெக்டாக வந்துடும். இங்கே இமேஜ் ஷோ ஆகுது இல்லையா, இந்த மாதிரி டாப்பை க்ளோஸ் பண்ண ஒயர் கூடைகள் நம்மளோட சேனலில் தான் முதல் முறையாக பின்னி இருந்தோம். இது எல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் போட்டிருக்கேன். அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. என்னோட சேனலில் வர இந்த ஐடியாஸ் எல்லாமே ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. 2வது வரிசையில் 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. கட் பண்ண ஒயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுதான் சென்டர். இதை வந்துட்டு அடையாளத்துக்கு ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை, கீழ் பக்கத்தில் 4 வரிசை பின்னணும். அந்த லைன் வந்துட்டு மாறக்கூடாது. இப்போது 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. 9 வரிசையிலையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயர் இருக்கணும். இப்போ அடுத்து மேல் பக்கத்தில் 2வது வரிசை பின்ன போகிறோம். 2வது வரிசை பின்றதுக்கும் லெஃப்ட் சைடு பாருங்கள் 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபஸ்ட் நாட் போடும்போது லெஃப்ட்டில் வந்துட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ரைட் சைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இந்த 3வது வரிசையிலையும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இதை ஃபுல்லாக பின்றதை காமிச்சேனாக்கா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். நார்மல் ஒயர் கூட நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கோம்.
இனி அடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிருக்கும். 3 வரிசை பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் இந்த 3 வரிசைக்கு மேலே இன்னும் 2 வரிசை பின்னணும். டோட்டலாக இப்போது 5 வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை, சென்டரோடு சேர்த்து 5 வரிசை இப்போ நம்ம பின்னி முடிச்சிருக்கோம். 3 வரிசை பின்னி காமிச்சேன். சேம் அதே மாதிரி தான் கடைசி 2 வரிசையும் பின்னியிருக்கேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயர் தான் விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது இதே மாதிரி கீழ் பக்கத்தில் 4 வரிசை பின்னணும். அதுக்கு இந்த பேஸை இப்படியே திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 4 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த 4 வரிசையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு தான் நாட் போடணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். பேஸு சைடு வால் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துட்டு மேல் பக்கத்தில் அந்த ஷேப் வருது இல்லையா, அந்த இடத்துல எப்படி பின்னுறதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ரைட் சைடில் 3 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். இதே மாதிரி சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மொத்தம் 4 வரிசை பின்னணும். 4 வரிசையும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பேஸில் டோட்டலாக 9 வரிசை இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடையாளத்துக்காக இங்கே ஒரு முடி போட்டிருந்தோம் இல்லையா, அதை பிரித்து விட்டுடுறேன். சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலேயோ இல்லை கீழ் பக்கத்துலேயோ 1 வரிசை 2 வரிசை எக்ஸ்ட்ரா நம்ம பின்னிட்டோன்னா இந்த பேக்கை ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் வந்துட்டு நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால தான் சென்டர் அடையாளத்துக்காக முடி போட்டு வச்சுருக்கோம். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு சைடு வால் பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரில் சைடு வால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயர் வந்துட்டு லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு சின்னதாக விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கூடையோட ஹைட்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 2வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். ஃபைனலாக இந்த இடத்துல 4வது கார்னர் டர்னிங் நமக்கு வரும். அதுக்கப்புறம் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா, இனி ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னணும். இடையில ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா ஜாயிண்ட் போட்டு நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுட்டு வரேன். பிகினருக்காக ஒரு 2 கார்னர் மட்டும் எப்படி டர்ன் பண்ணி பின்னுறது அப்படின்னு காமிச்சிடுறேன். சைடு வால் பின்னும்போது ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா ஜாயிண்ட்டு போட்டு பின்னிக்கோங்க. ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டோம். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. புது மாடலில் விதவிதமாக ஒயர் குடைகள் எப்படி பின்னுறதுன்னு இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள். ஒயர் குடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் என்னோடய ஓன் ஐடியாவில் போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் டிசைன் பண்ண பேர்ட்ஸ் தான். ஓகே, இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம டர்ன் பண்ணி நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா, சைடு வால் பின்னும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக அப்படியே லேடர் நாட் போட்டு கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே கொண்டு வரணும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு 2வது கார்னர் எப்படி டர்ன் பண்ணி நாட் போடுறதுன்னு காமிச்சிடுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்களே பின்னிக்கோங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சாலும் வீடியோ இன்னும் ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ நான் இப்படி தான் பின்னணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி பின்னிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த கூட பின்னுறதுக்கு 2 ரோலுக்கும் ஒயர் அதிகமாக தேவைப்படும். இதை பின்னுறதுக்கு 2லேருந்து ஒரு 3 நாள் வரைக்கும் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடையை ஃபுல்லாக எல்லா நாட்டையும் பின்னுறதை காமிச்சேன்னா குறைஞ்சது 4லேருந்து 5 மணி நேரம் வந்துட்டு ஆகலாம். ஸோ எனக்கும் இன்டர்நெட் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. அதனால கொஞ்சம் ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அழகான கூடையை எப்படி பின்னுறதுன்னு கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பின்ன முடியும். ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ இந்த இடத்துல 2வது கார்னர் டர்ன் பண்ணி
இந்த பக்கத்தில் எண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இது வந்துட்டு 2வது கார்னர் டர்னிங். இப்போது 2 கார்னர் டர்ன் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இது ஃபஸ்ட்டு கார்னர், இது செகண்ட் கார்னர். அதுக்கப்புறம் இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணி கீழே இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக நாட் போட்டுட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். 4 கார்னர் டர்ன் பண்ணி கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு லேடர் நாட்டுன்னு பேர். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடுங்க. ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும் பாருங்கள், அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். இதுதான் லேடர் நாட். இப்போ நாட் போட்டாச்சு. அடுத்து மேல் பக்கம் போகிற ஒயரை ஃபஸ்ட்டு இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். எதில் நம்ம லேடர் நாட் போட்டோமோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் 2வது ரவுண்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். 2வது ரவுண்டில் ஃபர்ஸ்ட் நாட் இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இப்போ நம்ம லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 3 ரவுண்டு வந்துட்டு பின்னி காமிக்கிறேன், இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி வந்துட்டு நாட் போட்டுகிட்டே வரணும். கொஞ்சம் தூரம் வரைக்கும் நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி பாருங்கள் சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டுக்கோங்க. கடைசியாக இந்த ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு இந்த ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போது 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ சைடு வாலோட 2வது ரவுண்டையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி பாருங்கள் ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் மடிச்சுக்கோங்க. மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். இப்படி வந்துட்டு கீழே பார்த்த மாதிரி மடிச்சிடக்கூடாது. மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இழுக்கணும், அப்புறமா ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுக்கணும். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுத்துட்டிங்கனாலும் அந்த லேடர் நாட் வந்துட்டு சரியாக வராது. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதே ஒயரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 3வது ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி அடுத்தடுத்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு 3வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னணும். இதே மாதிரி கூடையோட சைடு வால் மொத்தம் 15 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். நார்மல் கூட பின்னுற மாதிரி 15 ரவுண்டு பின்னிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஷேப் வருது இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்தடுத்த ரவுண்டு பின்னி காமிக்க வேணான்னு பார்க்குறேன். இதே மாதிரி கூடையோட ஹைட்டு ஃபுல்லாகவே 15 ரவுண்டு பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். 15வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். போட்டுட்டு தான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும்.
இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா பின்னி காமிக்கிறேன். பேஸில் நம்ம கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க அடையாளத்துக்காக. பேஸில் 19 ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஒயரில் முடி போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி ரைட் சைடு இந்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம், இதில் கடைசி ஒயர் அதாவது 19வது ஒயர் இருக்குது இல்லையா, இதையும் இப்படி அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நாட் போடக்கூடாது. 19 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரையும் லாஸ்ட்டு ஒயரையும் இந்த மாதிரி முடி போட்டு வச்சுருக்கேன். நடுவில் இருக்கிற 17 ஒயரில் மட்டும்தான் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இதே மாதிரி இந்த பேஸை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்துலேயும் ஃபஸ்ட்டு ஒயரையும் லாஸ்ட்டு ஒயரையும் முடி போட்டு வச்சுக்கோங்க. கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை தான் அடையாளமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த கார்னர் டர்னிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல லாஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். நான் சொல்கிறது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், சைடு வாலில் இருக்கிற ஒயரில் நாட் போடக்கூடாது. இப்போது நடுவில் இருக்கிற 17 ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம நாட் போட போகிறோம். அடுத்து டாப்பை க்ளோஸ் பண்ணி ஜிப்பு வைக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணணும்னாக்கா நடுவில் இருக்கிற ஒரு ஒயரை கட் பண்ணணும். சைடில் மொத்தம் 9 நாட்டு இருக்கும். இந்த 9 நாட்டில் நடுவில் இருக்கிற இந்த வரிசை அதாவது 5வது வரிசையில் இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா அடையாளத்துக்கு ஒரு முடி போட்டுக்கோங்க. ஜிப் அட்டாச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயரை வச்சு தான் டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னுவோம். இப்போ சைடு வால் இன்னும் 5 ரவுண்டு பின்னணும், அதுக்கப்புறம் டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னணும். ஒயரும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒன் சைடு வந்துட்டு சைடு வால் 5 ரவுண்டு எக்ஸ்ட்ரா பின்னிட்டு டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னிடுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் பின்னி காமிக்கிறேன். ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு புரியும். நிறைய ஒயர் இருந்துச்சுன்னா ஒயரும் ரொம்ப கச்சன்னு இருக்கும். கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் முடியாது. ஒன் சைடு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேக்கோட ஷேப்பு. எக்ஸ்ட்ரா 5 வரிசை பின்னி டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னிட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு நான் பின்னி காமிக்க போகிறேன். பிகினருக்காக இன்னொரு முறை கிளியராக சொல்லிடுறேன். இந்த பக்கத்தில் நான் எப்படி பின்னியிருக்கேன் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரையும் லாஸ்ட்டு ஒயரையும் முடி போட்டு வச்சுருக்கேன். ரைட் சைடு பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது இல்லையா, இதில் இருக்கிற ஒயரில் முடி போட்டிருக்கேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு லாஸ்ட்டில் 19வது ஒயர் இருக்குது இல்லையா, அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி முடி போட்டிருக்கேன். அதே மாதிரி சைடில் பாருங்கள், கடைசி 4 வரிசையில் இருக்கிற ஒயரை எடுத்து டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னியிருக்கேன். 5வது வரிசையில் இருக்கிற ஒயரை முடி போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜிப்பை அட்டாச் பண்ணுவோம். இதே மாதிரி இந்த பக்கத்தில் பாருங்கள், மொத்தம் 4 ஒயர் இருக்கும். இந்த 4 வரிசையில் இருக்கிற இந்த 4 ஒயரை வந்துட்டு பிடிச்சி நம்ம டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னுவோம். இதுக்காக தான் சைடில் 9 அந்த வரிசையிலையும் 3 அடி ரன்னிங் ஒயர் நம்ம விட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒயர் முடி போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட்டுருங்க. விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போடணும். லெஃப்ட் சைடு என்ன பண்ணணும்னாக்கா ஒரு 3/4 அடி ரன்னிங் ஒயர் விட்டுக்கோங்க. போதும், 1 அடி கூட வேண்டாம், 3/4 அடி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ 2வது ஒயரில் நாட் போடுறேன். பேஸ் நம்ம 19 ஒயர் எடுத்து இந்த கூடையை பின்னோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போடுறேன். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் 17 நாட் மட்டும்தான் போடணும். கடைசி 19வது ஒயரை விட்டுடணும். இந்த பிங்க் கலர் ஒயர் லெஃப்ட் சைடு 3/4 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு 4 நாட்டு மட்டும்தான் நம்ம போடுவோம். 4 நாட் போட்டுட்டு மீதி ஒயரை பேகுக்குள்ளேயே சொருகி விட்டுருவோம். ஸோ நான் இந்த பேகு பின்னுறதுக்கு சொன்ன மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் திக்கு ஒயர் எடுத்தீங்கனாலும் கரெக்டாகவே இருக்கும். இப்போவும் நம்ம கூடையோட சைடு வால் தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். கூடையோட சைடு வால் ஃப்ரண்ட்டில், அதுக்கப்புறம் பேக்கில் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தனித்தனியாக 4 வரிசை பின்னுறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒயர் லாஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு பின்னாதான் இந்த மாதிரி ஷேப் நமக்கு கிடைக்கும். 4 வரிசை பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னுவோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா. இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். மொத்தம் 17 நாட் மட்டும்தான் போடணும். இப்போ நான் 17 நாட் போட்டுட்டேன். கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட் போட்டுட்டு ரைட் சைடு 3/4 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. 1 அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வரிசை பின்னியாச்சு. அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறோம். இந்த 17 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரையும் இந்த 17வது ஒயரையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற 15 ஒயரில் மட்டும் நாட் போடணும். இந்த 2வது வரிசையிலையும் லெஃப்ட் சைடு 3/4 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போடணும். ஒரு ஒயரை விட்டுட்டு நாட் போட்டோன்னா தான் இந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இல்லைனாக்கா இந்த பேக்கோட ஷேப் நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன ஒரு பேகு தான். டாப்பை க்ளோஸ் பண்ணி முதல் நம்மளோட சேனலில் போட்ட பேகு இது தான். இதுக்கப்புறம் தான் விதவிதமாக லஞ்ச் பேகு, ஹேண்ட் பேகு, பர்ஸ் எல்லாம் நம்ம பின்னி இருந்தோம்.
நம்மளோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான். அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு என் வீடியோஸை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ பார்க்காதீங்க. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு கடைசி ஒயரை விட்டுட்டு இந்த ஒயர் வரைக்கும் நாட் போடணும். மொத்தம் 15 நாட் வந்துட்டு ரெண்டாவது வரிசையில் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை 3/4 அடி வரைக்கும் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 3வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கு இந்த 15 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை லாஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற 13 ஒயரில் மட்டும் நாட் போடணும். இப்போ 3/4 அடி ரன்னிங் ஒயரை அளந்துக்கிட்டு இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயரில் நாட் போடணும். 15 நாட்டுக்கு மேலே 13 நாட்டு மட்டும் போடணும். இப்போது 3வது வரிசை இந்த 13 நாட்டு மட்டும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசை 13 நாட் போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு 3/4 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 4வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசையில் 11 நாட்டு மட்டும்தான் போடணும். இந்த 13 நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயரை லாஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஒயரில் மட்டும் நாட் போடணும். லெஃப்ட் சைடு 3/4 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது மொத்தம் 11 நாட் போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். 4வது வரிசையில் 11 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது 2 பக்கத்துலேயும் ஷேப் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. கீழே அகலம் அதிகமாக இருக்கும், மேல் பக்கம் போக போக அகலம் கம்மியாக இருக்கும். 4 வரிசை பின்னியாச்சு. இப்போ கடைசி 4வது வரிசையில் இருக்கிற ரன்னிங் ஒயரை 3/4 அடி விட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ சைடுவல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன போகிறோம். இதுக்காக அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டிருந்தோம் இல்லையா, அதை பிரித்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒயர் முடி போட்டிருந்தோம், அதை பிரித்து விட்டுடுறேன். கடைசி ஒயர் 19வது ஒயரையும் முடி போட்டு வச்சுருந்தோம், அதையும் பிரித்து விட்டுடுறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன போகிறோம். இதுக்காக சைடில் இருக்கு இல்லையா, 4 ஒயர் விட்டுருந்தோம், 3 அடி விட்டோம் பாருங்கள். அந்த 4 ஒயரை வச்சு தான் டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன போகிறோம். 5வது ஒயர் இருக்கும், இதில் முடி போட்டிருப்போம், இதையும் சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த 5வது ஒயர் வர இடத்துல தான் ஜிப் அட்டாச் பண்ணுவோம். இந்த 5வது ஒயரை உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுருவோம். பிகினருக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். சைடில் இந்த 4 நாட்டில் இருக்கு இல்லையா, இந்த 4 நாட்டில் போகிற இந்த 4 ஒயரை பிடிச்சி தான் டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னுவோம். இதே மாதிரி லெஃப்ட் சைடும் 4 ஒயரை பிடிச்சி டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னுவோம். சென்டரில் முடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அடையாளத்துக்கு 5வது வரிசை, இதை வந்துட்டு பிரித்து விட்டுடுறேன். இதை கட் பண்ணி இதையும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போ டாப்பை எப்படி க்ளோஸ் பண்ணி பின்னுறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இங்கே பேஸில் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை அடையாளமாக எடுத்துக்கோங்க. 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடணும். பேஸில் நம்ம எப்படி கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி டாப்லேயும் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். மாற்றி வந்துட்டு எடுத்துடக்கூடாது. கரெக்டாக பேஸில் எந்த 2 ஒயரை பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ணமோ அதே 2 ஒயரை பிடிச்சி தான் டாப்லேயும் கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. சைடில் வந்துட்டு டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னணும் அப்படின்றதுக்காக தான் 3 அடி ரன்னிங் ஒயரை நம்ம விட்டோம். இப்போ லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பாதி வரைக்கும் நாட் போட்டுக்கலாம். மீதி பாதி ரிவர்ஸில் நம்ம பின்னிக்கிட்டு வருவோம். சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி ரன்னிங் ஒயர் மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு எல்லோ ஒயர், ஒரு பிங்க் ஒயர், ஒரு எல்லோ ஒயர், ஒரு பிங்க் ஒயர்னு வரும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டுக்கோங்க. எப்படி நாட் போடுறேன்னு ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 4 வரிசை பின்னோம் இல்லையா, அதில் ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். ஒரு பிங்க் ஒயர், ஒரு எல்லோ ஒயர். ஸோ 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போது மேல் பக்கம் போக போக அகலம் கம்மியாக வர மாதிரி பின்னியிருந்தோம் இல்லையா, இப்போ பண்ணுற இதே மெத்தட்லேயே கிராஸ்கட் கூடையும் நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம். ஆனால் கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தோம். இதுக்கு தம்ப்நெயிலும் நான் வைக்கலை, பேஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். அதை விட பெரிய கூடை எப்படி பின்னுறது ஃப்யூச்சரில் பார்க்கலான்னு அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். தம்ப்நெயில் வைக்காதது ஒரு குத்தமாக, மக்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் 2 ரோலில் இதே மாடல் பேக்கை போட்டுட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போது சைடில் ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போச்சு இல்லையா, அதில் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும், கரெக்டாக வந்துடும். இப்போது மேல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம்.
மேலே கடைசியாக 11 நாட் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ ஒரு 5-6 நாட் மட்டும் போட்டுக்கோங்க. மீதி நாட்டு வந்துட்டு ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு வரலாம், ரைட்டு டு லெஃப்ட் பின்னிட்டு வரலாம். என்னோட இந்த எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ மேல் பக்கத்தில் ஒரு 6 நாட் மட்டும் போட்டிருக்கேன். இதை அப்படியே விட்டுருங்க. மீதி பாதி நாட் வந்துட்டு ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு வருவோம். இப்போ ஒரு வரிசை மட்டும் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி பக்கத்தில் இன்னும் 3 ஒயர் இருக்கும். இந்த 3 ஒயரையும் கூட வச்சு நீங்கள் பின்னிக்கலாம். ஒன் சைடு 4 வரிசை பின்னிட்டு அதுக்கப்புறமா ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு வரலாம். ஒரு வரிசையாகவும் பின்னிட்டு வரலாம். உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு வரிசையாகவே பின்னி காமிக்கிறேன். அடுத்து ரைட் சைடு கார்னர் டர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா, 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. பேஸில் எப்படி நம்ம கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி டாப்லேயும் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த கார்னர் டர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பிங்க் ஒயர் வச்சு பின்னும்போது ஃபர்ஸ்ட் ஒயரையும் லாஸ்ட் ஒயரையும் நம்ம விட்டுட்டோம். அதுலேயும் சேர்த்து நாட் போட்டிருந்தோன்னா கார்னர் டர்ன் பண்ணியிருந்திருக்க முடியாது. இப்போது லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு வரணும். பிங்க் ஒயர், ஒரு எல்லோ ஒயர், ஒரு பிங்க் ஒயர், ஒரு எல்லோ ஒயர்னு இருக்கும். சைடில் மட்டும் பாருங்கள், ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். ஸோ 2 ஒயர்லேயும் கண்டிப்பாக நாட் போடணும். பிகினருக்காகவே கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு பிங்க் ஒயர், ஒரு எல்லோ ஒயரில் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து டாப்பில் எல்லோ ஒயர் மட்டும் இருக்கும். இதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முடிச்ச அந்த 2 நாட் இருக்கு இல்லையா, அது 2த்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ ரிவர்ஸில் கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது டாப்பை க்ளோஸ் பண்ணி ஒரு வரிசை பின்னி முடிச்சாச்சு. ரைட்டு டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு பின்னி முடிச்சாச்சு. இப்போ முடிச்ச அந்த 2 நாட்டையும் கண்டிப்பாக லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சைட் வால் பின்னும்போது 2 முறை ஸ்லோவாக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பிகினருக்காக தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். லேடர் நாட் ஸ்டார்டிங்கில் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ டாப்பை க்ளோஸ் பண்ணி ஒரு வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 2வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். 2வது வரிசை பக்கத்துலேயே இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பேஸில் இருந்து நான் காமிச்சிடுறேன். பேஸில் சைடில் இந்த 2வது நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற இந்த ஒயரை பிடிச்சி தான் நாட் போடணும். இப்போது டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வரிசை நம்ம எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் பின்னணும். பேக்கோட பாதி வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. மீதி பாதி வந்துட்டு ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட்டு ரொம்ப கரெக்டாகவே சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேஸ்லேயோ சைடு வாலியோ ஒரு வரிசை 2 வரிசை போட்டிங்கன்னா ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ சொன்ன அளவு கரெக்டாக பின்னிக்கோங்க. பேஸ் எத்தனை வரிசை பின்னும், சைடு வால் எத்தனை வரிசை பின்னும், அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஒயரை வச்சு எத்தனை வரிசை பின்னணும், அதே மாதிரி பின்னணும். கொஞ்சம் பெரிய கூடை வேணும் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒயர் எடுக்கிற மாதிரி வரும். இந்த கூடை வந்துட்டு 2 ரோலில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 2 ரோலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஒயர் தேவைப்பட்டுச்சு. இந்த கூடையை எவ்வளோக்கு சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. இதை 700லேருந்து 800 கூட தாராளமாக நீங்கள் சேல் பண்ணலாம். டாப்பு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கடையில் விற்கிற பேக் மாதிரியே ஜிப்பும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். பாக்கெட்டும் இருக்குது. நியூ மாடல் ஹேண்டில். ஸோ சொன்ன விலைக்கு இதை வாங்குவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர்கிட்ட நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா இந்த ரேட்டுக்கு சேல் பண்ணலாம்.
இந்த கூடைய 5-6 வருஷம் கூட தாராளமாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி சேல் பண்ணுங்கள். ஏன்னா கடையில் வாங்குகிற பேகு வருஷத்துக்கு 1 வாங்குகிற மாதிரி வரும். ஆனால் இது நல்ல லைஃப் கொடுக்கும். ஸோ 800 ரூபாய்க்கு தாராளமாக இதை நீங்கள் சேல் பண்ணலாம். 2வது வரிசை பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கத்தில் 2வது வரிசை பின்ன போகிறோம். ரிவர்ஸில் நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இதில் தான் ஃபர்ஸ்ட் நாட் போடணும். இருந்தாலும் பேஸ்லேருந்து அது 2வது வரிசையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இப்போது பேஸ்லேருந்து 2வது ஒயரை பிடிச்சி இப்படி டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னணும். ரிவர்ஸில் பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வரிசையாக மேல் பக்கத்தில் பின்னிட்டு போகிறத விட லெஃப்ட் டு ரைட் வரிசையாக அந்த 3 ஒயர்லேயும் நீங்கள் நாட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பின்னுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 4 ஒயர்லேயும் ஒரு ஒயராக பிடிச்சி போட்டிங்கனாக்கா ஈஸியாக வந்துட்டு டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னிடலாம். இது உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு வரிசையாக கூட ரிவர்ஸில் நீங்கள் பின்னிட்டு போய்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். இந்த மாதிரியும் பின்னலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சீக்கிரமாக பின்னி முடிச்சிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் பின்னும்போது. லெஃப்ட் சைடில் வர 4 ஒயரில் மட்டும்தான் நாட் போடணும். அதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. 5வது ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இது வரைக்கும் பின்னி காமிக்கிறேன். இதுக்கு மேலே பிகினருக்காக ஒரு வரிசையே டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னி காமிச்சிடுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்துட்டு கிளியராக புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நார்மலாகவே ஒரு வரிசையாகவே பின்னி காமிச்சிடுறேன். இப்போது ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு 2வது வரிசை பின்னுறேன். ஆல்ரெடி ஒரு வரிசை பின்னியாச்சு. இப்போது பிங்க் ஒயரில் வச்சு பின்னுறேன். இப்படி ரிவர்ஸில் பின்னுறது உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். அதனால தான் இப்போ நான் பின்ன மெத்தடை வந்துட்டு உங்களுக்கு சொன்னேன். இப்போ 2வது வரிசை ரிவர்ஸில் இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது 2 பக்கத்துலேயும் 2 வரிசை பின்னியாச்சு. முடிச்ச அந்த 2 நாட் இருக்கு இல்லையா, அதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். பிகினருக்காக லேடர் நாட் தனியாக எப்படி போடுறதுன்னு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டைட்டிலில் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அது ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா நான் ஐகார்டில் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள். இப்போ முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக அந்த ஒயர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 3வது ஒயரை பிடிச்சி பாதி வரைக்கும் நாட் போடணும். இதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற 3வது ஒயரை பிடிச்சி பாதி வரைக்கும் நாட் போடணும். இங்கே அழகாக ஒயர் கிராஸ் ஆகும். இருந்தாலும் பேஸிலேருந்து கரெக்டாக 3வது வரிசை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒயரை தான் கிராஸும் ஆகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்னுறீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு முறை பார்த்தாலே போதும், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். முதல் முறையாக ஒயர் குடைகள் பின்னுறீங்க, இப்போ தான் ஒயர் குடைகள் பின்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு 2 முறை கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு பின்னுங்க. இந்த பேக்கோட ஷேப் மாதிரியே பாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணுறது, நியூ மாடலில் ஹேண்டில் எப்படி வைக்கிறது, ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ண டேட்லேருந்து அடுத்தடுத்து 2 நாள் கழித்து அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது வரிசையில் பாதி வரைக்கும் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் டு ரைட்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ரைட் டு லெஃப்ட் 3வது வரிசை பின்ன போகிறோம். ஆல்ரெடி 2 வரிசை பின்னிட்டேன். இப்போது பிங்க் ஒயரையும் எல்லோ ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். கரெக்டாக அந்த பேஸ்லேருந்து 3வது ஒயரானு பார்த்துட்டு நாட் போடுங்க. இப்போ பாதி வரைக்கும் நாட் போடணும். போட்டுட்டு லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ரைட் டு லெஃப்ட் 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன். நாலு வரிசையிலையும் லேடர் நாட் போட்டுட்டு அந்த ஒயர்ஸை கடைசியாக நம்ம சொருகி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக 4வது வரிசை தான் இருக்குது. லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பின்னிட்டு போகிறேன். இந்த 4வது வரிசையிலையும் ஃபுல்லாக பின்னி காமிக்கல, கொஞ்சம் நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இந்த பேக்கோட பாதி வரைக்கும் நீங்களே போட்டுக்கோங்க.
இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2.5 நாள் ஆச்சு. 2 நாள் நான் உட்காந்து பின்ன அந்த கூடையை வெறும் 40 நிமிஷத்துக்குள்ளேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுவும் இது நியூ மாடல் கூட. இதில் ஒர்க்கும் கொஞ்சம் அதிகம். ஸோ வீடியோவை ஸ்லோவாக பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். பார்த்துட்டு பின்னுங்க. இப்போ பாதி வரைக்கும் 4வது வரிசை பின்னுங்க. அதுக்கப்புறமா கடைசியாக இந்த பக்கத்தில் 4வது ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ரிவர்ஸில் வந்துட்டு பின்னிட்டு போகணும். ஆல்ரெடி ஒரு 3 நாட் வந்துட்டு போட்டு வச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி ரிவர்ஸில் வந்துட்டு பின்னி முடிச்சிருங்க. பின்னி முடிச்சுட்டு முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போது ஒன் சைடு நான் எப்படி பின்னுறனோ சேம் அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு ஆல்ரெடி நான் பின்னி முடிச்சிட்டேன். இப்போது 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடு நான் பின்னாமல் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிளியராக என்னால் பின்னி காமிச்சிருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒயரும் வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்குது, பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வீடியோ எடுத்து பார்த்தேன், செட் ஆகலை. அதனால தான் ஒன் சைடு நான் பின்னி முடிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம இந்த பேகை மட்டும் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இனி அடுத்தடுத்த வீடியோஸில் பாக்கெட்டு, ஜிப்பு, ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ கூட ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. ஒயர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்கள் கொஞ்சம் திக்கு ஒயர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒயர் கரெக்டாகவே இருக்கும். நார்மல் ஒரு ஒயர் கூடைகளுக்கு, நான் பழைய மாடல் பேக் இருக்குது இல்லையா, அதுக்கு நீங்கள் ஜாயிண்ட் போட்டிங்கன்னா தெரியாது. இது நியூ மாடல் பேக்கு. ஸோ ஜாயிண்ட் வந்துட்டு இதில் கண்டிப்பாக போடக்கூடாது. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் பெருசும் ஒரு ஒயர் சின்னதுமாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதை ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி ஒயர் ஈக்குவலாக கட் பண்ணுறத வந்துட்டு நான் காமிக்க மாட்டேன். அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டும் இருக்காங்க. நாங்கள் பின்னும்போது ஒயர் அப் அண்ட் டவுனாக இருக்குது. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களது மட்டும் எப்படி ஈவனாக வருது, எப்படி நீங்கள் கரெக்டாக ஒயரை கட் பண்ணி அந்த கூடையை பின்னுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட ரகசியம் இதுதான். இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா, அழகாக வந்துட்டு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒயரை ஈக்குவலாக வந்துட்டு கட் பண்ணி விடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயர்ஸ் எல்லாம் சொருகி விடணும் அப்படின்றதுக்காக கூட ஃபுல்லாகவே சொருகிடக்கூடாது. டாப்பை க்ளோஸ் பண்ணி 4 வரிசை பின்னி இருக்கோம் இல்லையா, ஸோ 4 வரிசையில் மட்டும்தான் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகணும். இப்போ நான் லேடர் நாட் போட்ட ஒயரை சொருகிட்டு இருக்கேன். இதை சொருகி முடிச்சுட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை எப்படி மடித்து சொருகணும்னு சொல்கிறேன். லேடர் நாட் போட்ட ஒயரை வந்துட்டு சைடில் இப்போ நான் சொருகிற மாதிரி சொருகுங்க. முடிஞ்ச அளவுக்கு சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி 4 லேடர் நாட்டில் இருக்கிற ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். அடுத்து மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை மடித்து சொருகும் போது 3 நாட்குள்ளே மட்டும்தான் சொருகணும். அதுக்கு மேலே சொருகக்கூடாது. ஏன்னாக்கா டாப்பை க்ளோஸ் பண்ணி நம்ம 4 வரிசை பின்னி இருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே அந்த ஒயரை நீங்கள் சொருகி விட்டீங்கன்னா அந்த டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக நிற்காது, அழகாக வளைஞ்சி வராது. அந்த ஷேப் வந்துட்டு மாறத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் 3 நாட்டில் மட்டும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் 3 நாட்டில் சொருகிறேன். சொருகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணுறேன். இந்த ஒயரை மூடியில் மட்டும்தான் சொருகி விடணும், சைட் வாலில் சொருகக்கூடாது. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிக்கோங்க. எல்லா ஒயரையும் சொருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கடையில் விற்கிற பேக் மாதிரியே டாப்பை க்ளோஸ் பண்ணி இந்த லஞ்ச் பேக் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. ஸ்கூல் பேக்கை பின்னி காமிக்க சொல்லி ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க. இதை வந்துட்டு நான் ஒரு ஸ்கூல் பேக்காக பின்னணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி மாடலை வந்துட்டு நான் கொண்டு வந்தேன். இதை ஸ்கூல் பேக் மாதிரி எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டோம் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.